அன்பார்ந்த கிராமத்து மக்களுக்கு இந்த மெய்தேடல் யூடியூப் சேனல் மூலமாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மக்களே, நான் கடந்த பதிவில் அந்த அடுத்து ஒரு தபால் வர்றதாக சொல்லியிருந்தேன். அது என்ன தபால் அப்படின்னா, நம்ம கிராமத்தில் ஆலயத்திற்கு பாத்தியப்பட்ட நத்தம் இடத்தை சர்க்கார் நத்தம் இடமாக ஆக்கி அதில் ஒரு 5 பேர் பட்டா போட்டிருக்காங்க, அசைன்மெண்ட் பட்டா போட்டிருக்காங்க. அது தொடர்பாக நான் தகவல் உரிமை ஆணைய சட்ட பிரகாரம் கேட்டதில் வந்த கோப்பு தான் இந்த கோப்பு. இந்த கோப்புகள் இதுக்கு முன்னாடி நான் இது தொடர்பாகவே ஒரு பர்டிகுலர்ஸ் கேட்டிருந்தேன். அது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அது 28/3 வந்த ஒரு ஃபைல். இது 1/7 வந்த ஃபைல். இந்த 1/7 வந்த ஃபைலில் ஒரே ஒரு சமாச்சாரத்தை மட்டும் நான் இப்போ மக்களுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கோப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபைலை நான் இந்த ஃபைலை ஒரு மிக முக்கியமானது. மக்களே, யாரும் நீங்கள் இதை தள்ளி விட்டாதீங்க. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய சந்ததிகள் பூராவுமே இதை தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மேப்பை நான் உங்களுக்கு இதில் பதிவிடுறேன். அதுக்கடுத்து இதை லோயாலா குரூப்பு அப்படின்னு ஒன்று கற்காத்துக்குடியில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த லோயாலா குரூப்லையும் நான் போடுறேன். மற்ற குரூப்பு இந்த வெடியூர் வாழ், அந்த இளைஞர் மன்றம், அப்புறம் நற்பணி மன்றம், அந்த இதுலெல்லாம் நான் இதை போடலை. நீங்கள் தேவைன்னா போட்டு பார்த்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லோரும் பார்த்துக்கங்க. அது நல்லவங்கெல்லாம் இருப்பியல்ல. ஆனால் இதை தெரிஞ்சுக்கங்க எல்லோரும். இதுதான் இதில் நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் இதில் போட்டுறேன். நீங்கள் நல்லா அதில் பாருங்கள். ராம்நாடு டு திருச்சி NH அப்படின்னு போட்டிருப்பேன். கீழே பச்சை இங்கில் ஒரு கோடு போட்டு அதில் நீங்கள் நின்று நீங்கள் மேற்கு நோக்கி நீங்கள் கிழக்கு பக்கமாக நின்று மேற்கு நோக்கி சர்ச்சு சிலுவை அடையாளம் போட்டிருக்கோம். அது சர்ச்சை நோக்கி நீங்கள் பார்த்தது மாதிரியே இந்த மேப்பை பாருங்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது வடக்கு பக்கம் நான் வடக்குன்னு எழுதியிருப்பேன். அப்புறம் சிலுவை அடையாளம் போட்டு நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டுன்னு எழுதியிருப்பேன். ஃபஸ்ட்டு லெட்டர் போட்டு எழுதியிருப்பேன். அதுக்கு வடக்கு பக்கம் வடக்கு தெரு அப்படின்னு போட்டிருப்பேன். ஒரு 2 கோடு போட்டு அதில் வடக்கு தெருன்னு போட்டிருப்பேன். அதுக்கு அடுத்து பாருங்கள், நம்ம யார் செபஸ்தியான் குடியிருந்த லைன் இருக்குது இல்லையா, நம்ம மச்சான் மெக்கேல குடியிருக்காரு இல்லையா, அந்த லைன் வீடு. அதுக்கு அடுத்து நடுத்தருன்னு எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த நடுத்தரு நேராக சர்ச்சை நோக்கி இருக்கும், அந்த சிலுவை அடையாளத்தை நோக்கி இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்கள், அருள் மச்சான் வீட்டிலேருந்து இந்த பக்கம் அன்னை பெட்ரோ வீட்டு லைன் போட்டிருப்பேன். அதுக்கடுத்து பின்புறத்தில் தெற்கு தெருவு அப்படின்னு போட்டிருப்பேன். அதுக்கடுத்து ஒரு சரணம் இருக்குது. அது பார்த்துக்கங்க. இந்த மேப்பு மிக முக்கியமான மேப்பு. மக்களை நீங்கள் நல்ல அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த மேப்பில் பாருங்கள், தெற்கு தெருவும் நடுத்தருவும் நேர ஆலயத்தை நோக்கி ஆலய இடத்துக்குள்ளே போய் நுழையும். ஆலய இடத்துக்குள்ளே போய் நுழையும். அதே மாதிரிக்கு தான் வடக்கு தெருவும் இருந்தது. ஆலய இடத்துக்குள்ளே போய் நுழையிற மாதிரி இருந்தது. நீங்கள் மக்கள் நல்லா பாருங்கள், ஒரு வடக்கு தெருவில் அந்த ஒரு ரேஷன் கடை ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ரேஷன் கடையை பாருங்கள். அந்த ரேஷன் கடையவும் அது பக்கத்தில் இருக்க தெருப்பகுதியவும் 6ஆம் நம்பர் அசைன்மெண்ட் பட்டாவா போட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த வடக்கு தெருவுன்னு அடையாளம் பண்ணியிருப்பேன். அது நேரம் எங்கே போகுது, 6ஆம் நம்பர் பிளாட்டில் போய் எண்ட் ஆயிடுது. அப்போ இந்த 6ஆம் நம்பர் வடக்கு தெருவிலேருந்து போய் சர்ச்சு பகுதியிலையோ ஏரி கரை பக்கமோ போக முடியாது. அப்போ நீங்கள் நடுத்தருவில் இருக்கவங்க தெற்கு தெருவில் இருக்கிறது வடக்கு தெரு தானே போயிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு இருக்க எங்கிட்டோ போயிட்டு போகிறாங்க, எங்கிட்டோ சுற்றிட்டு போகிறாங்க அப்படி நீங்கள் நினச்சேன்னா உங்கள் மனப்பக்குவம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்காங்க. அது நீங்கள் தான் இடம் போட்டு பார்த்துக்கணும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால்
நான் இது பொதுவானது தான் நான் சொல்கிறேன். பொதுவான எனக்காக ஒன்றும் இல்லை, நான் எப்படி வேணாலும் சுற்றி போய்க்கிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் நம்பர் போட்டிருக்காங்க, அந்த ரேஷன் கடையும் சேர்த்து போட்டிருக்காங்க இந்த மேப்பில். நான் அடுத்து ஒரு மேப்பு அடுத்த பதிவில் போடுறேன். இது வந்து ரொம்ப நீண்டுக்கிட்டு போகும். அதனால் பாருங்கள், 2 பார்ட்டாக ஒரு இடையில ஒரு லைன் இருக்கும். அதிலே வந்து 6ஆம் நம்பர்னு பச்சை இங்கில் 6ன்னு போட்டிருப்பேன். அந்த 2 பகுதியும் ஒன்றா போட்டிருக்காங்க. இது யாருக்கு போட்டிருக்காங்க? அன்றைக்கி 31/3/2024 அன்று என் வீட்டுக்கு முன்னாடி குடும்பத்தோடு வந்து திட்டின வனத்து பால்ராஜனுடைய அம்மாவுக்கு போட்டிருக்காங்க அசைன்மெண்ட் பட்டா. நல்ல அடையாளம் பண்ணிக்கங்க யாருக்கு போட்டிருக்காங்க. அது வனத்து பால்ராஜனுடைய அம்மாவுக்கு செபஸ்தியம்மாளுக்கு போட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கிச்சா? இந்த செபஸ்தியம்மாளுக்கு வேறு எங்கேயுமே சொத்து இருக்கக்கூடாது, வேறு எங்கேயுமே மனக்கட்டு இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு மனக்கட்டு இருக்குது. அதுக்கு ஆதாரம் வாங்கியிருக்கேன். ஏன்னா நடுத்தருவில் அவங்க பேரில் பட்டா இருக்குது. அப்போ நத்தம் மன இடம் பட்டா அவங்களுக்கு இருக்குது. அப்போ இது சாத்தியம் இருக்கா? அவங்களுக்கு இல்லை, சாத்தியம் இல்லை. நான் எங்கே வேணாலும் போவேன், அதை பற்றி இப்போ கவலையே இல்லை. நீங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுறதெல்லாம் விட மாட்டேன். இந்த நீ இனிமேல் யூடியூப் போர்டு பார்ப்பேன்னு சொன்னால் ஒருத்தன் அந்த சுசிப்பை வருது இன்னும் 2 நாளில் உனக்கு அந்த தடியன்னு சொன்னான்ல. ஏன்னா எனக்கு 52 எஃப்ஐஆர் இருக்குது, நீ ஒன்று குடிச்சின்னா 53வது எஃப்ஐஆர் உன்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்துக்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு அடுத்து மேலே பாருங்கள், வடக்கு பக்கமாக நான் அடையாளம் பண்ணியிருப்பேன் பச்சைங்களே 4, 5 அப்படின்னு அடையாளம் பண்ணுவேன். நான் இதை சொல்லியிருக்கேன், அப்போ தெளிவு இல்லாமல் இருந்திருக்கோம். நீங்கள் இப்போ நல்லா தெளிவு பாருங்கள். உங்களுக்கு இந்த யூடியூப்பில் போடுறது உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா லோயாலாவில் பாருங்கள். 4 அப்படின்னு போட்டிருப்பேன். இது யார் தெரியுமா? நானும் ஆஃபீஸர் தான் அப்படின்னு சொன்னவருடைய மனைவிக்கு போட்டிருக்காங்க. மனைவினா எல்லாம் மரியா அருள் என்ன செல்வியோன்னு சொல்லிட்டு 3 பேரில் இருக்குது, அவருக்கு போட்டிருக்காங்க. அது அவருக்கு பாத்தியப்பட்டதா? இல்லை. அவங்க குடும்பமே வருஷத்துக்கு 30,000க்கு மேலே அரசுலேருந்து எந்த சலுகையும் பெறக்கூடாது, மனக்கட்டு இருக்கக்கூடாது. இது 2 உங்களுக்கு கட்டுப்படுதா? இவருக்கு மனக்கட்டு இருக்குது, அதையும் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து அவர் அப்போ இது போடும்போது சர்வீஸில் இருந்தாரா ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ சுமார் 50,000 பென்ஷன் வாங்குறாரு இப்போ. அப்போனா அப்போ எப்படி வாங்கியிருப்பாரு பாருங்கள். அப்போ 30,000க்கு மேலே அவர் அரசுலேருந்து எந்த ஒரு சலுகையும் அவர் பெறக்கூடாது. ரைட். அப்போ இவருக்கு பாத்தியப்பட்டா? இல்லை. அடுத்து 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தயன்ராஜுக்கு போட்டிருக்காங்க. தயன்ராஜ் வந்து இதுக்கு தான் இவ்வளோ நாள் டிலே. தயன்ராஜ் ஏன்னாவே காலமாயிட்டார். அவர் மனைவி மகனும் சேர்ந்து வேறு ஒருத்தருக்கு பாத்தியப்படுத்திட்டாங்க. அப்போ மனைவிக்கும் மகனுக்கும் சொத்து இருக்கா, மனக்கட்டு இருக்கா அப்படின்னா மனக்கட்டு இருக்குது. அதான் ஆர்டிஐயில் போட்டு வாங்கியிருக்கேன், மனக்கட்டு இருக்குது. அப்போ இவங்களுக்கு விவசாயம் மூலயமா சொத்து பத்து நிறையா இருக்குது. அவங்களுக்கு 30,000க்கு மேலே அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசுலேருந்து பெறக்கூடிய வருமானங்கள் நிறையா இருக்குது. அவருக்கு அவங்களுக்கு பாத்தியம் இருக்கா? பாத்தியமில்லை. பாத்தியம் இல்லாததை ஒரு திரும்ப வந்து வேறு ஒருத்தருக்கு இவங்க கரையம் பண்ணியிருக்காங்க. கரையம் பண்ணாலே செல்லாது. ஆக மொத்தம் இந்த சொத்து அவங்களுக்கும் செல்லாது, கரையம் வாங்கினவங்களுக்கும் செல்லாது. புரிஞ்சா? இந்த தவறுகளை பண்ணின அதிகாரிகளை இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய நீங்கள் பேச்சுக்களை நீங்கள் நல்லா பாருங்கள். ஏன்னா அவர் இதுவரையிலும் எந்த விதமான ஆட்சி பொறுப்புலையும் வரலை. அதனால் வந்து நம்ம ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்ப்போமே. ஏன்னா நான் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்தே நான் ஒரு சிந்தனை, முற்போக்கு சிந்தனை உள்ள ஆளுதான். தவறு எங்கே நடந்தாலுமே தட்டி கேட்கணும். தவறு எப்போ நடக்குது, யாருக்காக நடக்குது அப்படின்னா பண வசதி படைத்தவனுக்கும் ஆள் பலம் உள்ளவனுக்கும் தான் சட்டம் வளைஞ்சு கொடுக்கும். அப்போ ஏழை பாளையலுக்கு எந்த சலுகையுமே கிடைக்க போகிறதில்லை. அப்போ இந்த மாதிரி அநியாயங்கள் யார் பண்ணியிருக்கா? பண பலம் உள்ளவன், ஆள் பலம் உள்ளவன், இந்த ரவுடி பயிலுக இவங்க தான் பண்ணியிருக்காங்க. தெருவே மறைச்சிருக்காங்க. இனிமேல் மடிக்கலை சொல்ல முடியுமா? எல்லா கோப்பும் நான் வச்சுருக்கேன். அப்போ ரிப்போர்ட்டும் எழுதிட்டேன். ரிப்போர்ட் எழுதிட்டேன்னு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகுது. அதுவும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா நான் சும்மா உதாரணம் விட்டுக்கிட்டு போகிறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த பாருங்க, 2 கவரு ரிப்போர்ட்டு எழுதி போச்சு. இது கேன்சல் ஆயிரும்.
நீங்கள் இதை எங்கே வேணாலும் கொண்டுட்டு போய் கொடுங்க, எனக்கு அதை பற்றி முடியல. நீங்கள் எவ்வளவு நீங்கள் ரவுடிசம் பண்ணாலும் என்னுடைய எழுத்துக்கும் என்னுடைய பேப்பருக்கும் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இருக்காது. அப்போ இப்போ இந்த இடம் வந்து கரையம் பண்ணிட்டாங்க. இப்போ அவருக்கு பாத்தியமெல்லாம் போச்சு. ஆக நீங்கள் பாருங்கள், இந்த இந்த மாதிரிக்க ஆக்கிரமிச்சிருக்காங்கல்ல, அதுலேயே பாருங்கள், அதுக்கு மேலே 4, 5, 6க்கு மேலே ஒரு ஏரோ மார்க்கு போட்டிருப்பேன், பச்சை இங்கிலே ஏரோ மார்க் போட்டிருப்பேன். அது நடுத்தருவிலேருந்து ஏரிக்கு போகிறதுக்கு. அப்போ அதுக்கு அங்கிட்டு மேலே 11, 12 வனத்து பாடுறதுக்கு டாரதிக்கு இந்த மேப்பு போடும்போது அவங்களுக்கு அசைன்மெண்ட் பட்டா போடலை. ஆனால் அவங்களுக்கு அசைன்மெண்ட் பட்டா போட்டிருக்காங்க. அது அடுத்த பேப்பரில் இருக்குது, அதை அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஆக இந்த பாதையானது பாருங்கள், இங்கே பாதையை பாருங்கள், உங்களுக்கு தெரியாது நினைச்சல, நேராக நடுத்தருவிலேருந்து நேராக கம்மாய்க்கு போகிறதுக்கு பாதை இருக்குது. இந்த பாதை இருக்கும்போது இந்த யாம்ட்டு இடத்துல தான் இந்த பாதையை விட்டு கொடுத்துருக்கா, ஊர் வாயில் இருக்கக்கூடாது, அதனால தான் நான் பாதை விட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எலியாசி என்ற இன்னாசி அன்னைக்கு ஒரு ஆணையர், இடம் அளக்க வந்த ஆணையர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆணையர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் சொல்லியிருக்கக்கூடாது. ஆணையர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே தான் எனக்கு சந்தேகம் நிறையா வருது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லா கிராமத்துலேயும் ஏரிக்கு போகிறது வரப்பில் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ கிராமத்தில் நல்லா இருக்க கிராமத்தை கெடுக்கிறது இந்த மாதிரி ஆணையர். இவர் எந்த துறையிலேருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் வழக்கறிஞர் துறையிலேருந்து வந்தார். எல்லா வழக்கறிஞரும் நான் எந்த குறையும் சொல்லலை, ரொம்ப ரொம்ப நல்லவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் நான் பேசும்போது அவர்கிட்ட நான் விஷயத்துக்களை சொன்னேன். அவர் யார், எஸ்பி கண்ணன் அட்வொகேட் அவர்கள்ட்ட நான் போய் பேசும்போது அவர் கேட்டார், சார் நீங்கள் சொல்கிறதுலாம் ஆதாரம் வச்சுருக்கான்னு கேட்டார். அவர்கிட்ட அந்த மாதிரிக்கு இருந்தால்தான் அவர் எடுத்து வர்றார். ஏன்னு கேட்டீங்கன்னா, மனிதத்தன்மை உள்ளவர், நேர்மையானவர் என்பது 2011 வருஷத்தில் நான் அவரை தேடி கண்டுபிடிச்சேன். திருவாடானையில் இருக்கக்கூடிய வக்கீல்களில் யார் நல்ல மனச்சாட்சி உள்ள நேர்மையானவர் தான் நான் தேடினேன். அப்போ தஞ்சாவூர் கோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் ஹெட் கிளார்க்கு எனக்கு சொன்னார், நேர்மையான மனுஷன், தங்கமான ஆள், அருமையான ஆள் அப்படின்னு பல புகழாரங்களை சொன்னார். அதுவரை நான் வந்து யாரும் எனக்கு திருவாரூர் யாரும் தெரியாது. ஒரு அது மாதிரி மக்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும், பாதகமாக இருந்தாலும் யாராவது ஒரு வக்கீல் உங்களுக்கு ஆஜராக தான் போகிறாங்க. ஆனால் மனச்சாட்சி இருக்கிறவங்களா பாருங்கள், மனச்சாட்சி இல்லாதவங்களை பாருங்க. அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, ஆணையர் வந்தவர் இதை சொல்லியிருக்கக்கூடாது. ஏன் அவர் வந்து அங்கே சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே வந்து நம்ம யோசிக்கணும். இவர் வந்தது ஆணையர், ஒரு வக்கீலாக இருந்தால் நான் பேச போகிறதில்ல. அவங்க வீட்டில் வந்து கோழி அடித்து சாப்பிட்டு போட்டோம், ஆட்டுக்கறி சமையல் சமைச்சு சாப்பிட்டு போட்டோம், டீ குடிச்சு போட்டோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போட்டு எல்லாம் வேணாலும் பண்ணி போட்டோம். எதிர் தரப்பில் அவங்க வாய் தரப்பாக இருந்தாலும் எதிர் தரப்பாக இருந்தாலும் ஆணையராக இருக்க நடுவராக நடந்துக்கணும். அது நீதிமன்ற உத்தரவோடு வர்றவர். அவர் இதில் தலையிட்டு இருக்கவே கூடாது. சரி, அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த எலியாஸுக்கும் அவருக்கும் இந்த சேகருக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறதையே நான் வெளிச்சமாகவே நான் பேசுகிறேன். ஏன்னா ஆணையராக வந்துட்டு இவர் செயல்பட்ட விதங்களை பற்றி அப்புறம் பேசுவோம், அடுத்த பதிவில் நான் பேசுகிறேன். இப்போ நம்ம இதை பார்ப்போம். அப்போ வரப்பில் போகணுமா, நீர்மாலை எடுக்கிறதுக்கு வரப்பில் போகணுமா, யார் ஆணையர் சொல்லிட்டு போகிறார். ஊரில் எப்படி கலவரத்தை ஏற்படுத்துகிறாருன்னு பாருங்கள். யார் அப்படின்னு நான் சொல்கிறேனே, சசிகுமார் என்ற வழக்கறிஞர். இவர் ஆணையராக வந்தவர், இடத்த அளக்க வந்தவர். இவர் சொல்லிட்டு போகிறாரு, நீர்மாலை எடுக்க போகிறதுக்கு வரப்பில் தான் போகணுமா. அப்போ ஊரில் எந்த அளவுக்கு கலகத்தை மூட்டி விடுறாருன்னு நல்லா பாருங்கள். பார்த்துக்கிட்டீங்களா, நல்ல மனிதராக நீங்கள் தெரிஞ்சுங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் மாதிரி அந்த மாதிரி வழக்கறிஞர் போய் பாருங்கள். வழக்கறிஞர் இல்லாமல் எங்கேயும் இல்லை. நம்ம ஃபீஸ் கொடுக்குறோம், அவங்க பேசுகிறாங்க, அதுக்காக மனச்சாட்சியோடு பேசணும்ல, விட மாட்டேன்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ரைட். எனக்கு அந்த காலத்திலேருந்தே இப்போ 2011 இதுவரையிலுமே என்னுடைய வழக்குகள் பூராவுமே எஸ்பி கண்ணன் அவருடைய குறுப்பில் தான் என்னுடைய கேஸுகள் நடக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க. தகவலாக மனச்சாட்சி இருக்கட்டும், மனச்சாட்சியோடு கேட்டு செயல்படட்டும். நம்ம தீர்த்துக்க முடியாத விஷயத்தை தான் நம்ம போய் வந்து ஒரு வழக்கறிஞர்னால நீதிமன்றத்துக்கு போகிறோம். இதுக்கு அடுத்து பாருங்கள், டாரதி வனத்து படுறதுக்கு இங்கே
போடவில்லை. அசைன்மெண்ட் பண்ண போடல. மக்களே, இந்த மேப்பை வச்சுருக்கேங்க. அடுத்த பதிவில் அடுத்த மேப்பை போட்டு அதுக்கான விளக்கத்தை நான் திரும்ப பேசுவோம். மிக்க நன்றி.